கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட அருமையான பிரதர் அவங்க முன்னாடி சாட்சி சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் சொன்ன சாட்சி கேட்டிருப்பீங்க. அந்த சாட்சி என்னன்னா, அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் நினைக்கும்போது பயங்கரமா இருக்குது. ஏன்னா அவர் திருப்பத்தூர்ல பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரும்போது ஆட்டோவில் ஃபர்ஸ்ட் பிரதரை பார்த்தேன். நான் பார்க்கும்போது அவர் ஆட்டோவில் நாங்கள் கடந்து நம்ம சர்ச்சுக்கு அவர் எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வரும்போது ஆண்டவரை பற்றி நான் சில விஷயங்களை அவங்ககிட்ட சொல்லும்போது அவர் நல்லா ஒரு தாழ்மையாக ஒரு அன்பாக அதை கேட்பார். கேட்டுட்டு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி அவர் சர்ச்சுக்கு வந்தார். சர்ச்சுக்கு வந்துட்டு மறுநாள் ஒரு அடுத்த வாட்டி 2வது வாட்டி அதே மாதிரி ஃபோன் பண்ணி திருப்பத்தூரில் திருப்பி அவர் வந்திருந்தார். அப்போ நாங்கள் இதே மாதிரி திருப்பி பொருள் வாங்கிட்டு இருக்கும்போது இது எப்படி ஆட்டோ யாருக்குங்க கேட்டால் சொன்னால் வாடகைக்கு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன், எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டமான குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். சொல்லும்போது நான் சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னது, ஒரு புது ஆட்டோ வாங்குவீங்களா? புது ஆட்டோ நீ வாங்குறது சொந்தமா உங்களுக்கு புது ஆட்டோ ஆண்டு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விசுவாசமான வார்த்தை அவர்கிட்ட சொன்னோம். சொன்னோன்னு அவர் சொன்னார், இல்லை சார் நாங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், நாங்கள் எங்கே புது ஆட்டோ வாங்க முடியும், எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, பிள்ளைங்களுக்கு கொண்டாட்டி அவங்க அம்மா அப்பா மாமியார் மாமனார் எல்லாம் இருக்காங்க, அவங்க கூட நான் கஷ்டப்பட்டாதான் சாப்பாடு அப்படின்னு சொன்னேன். இல்லை பிரதர், கடவுள் சொல்றாரு உங்களுக்கு கண்டிப்பாக புதிய ஆட்டோ கிடைக்கும், நாங்கள் அதே புதிய ஆட்டோ நீங்கள் கொண்டு வந்து சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு போறீங்க, அது போல ஆண்டு இருக்கிற தரிசனம் கொடுத்துருக்காருன்னு சொன்னேன். இல்லைங்க சொன்னோன்னு அவரு என்னவோ தெரியல பாஸ்டர்மா நீங்கள் சொல்றீங்க நான் நம்புறேன், ஆனால் அது வார்த்தை சொன்னோன்னு அவர் அப்படியே நம்பினாரு. கர்த்தர் அந்த நம்பிக்கைக்கு பிரகாரம் கர்த்தர் பெரிய ஒரு மிராக்கிளை அவர் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்காரு. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அதே மாதிரி புது ஆட்டோ வாங்கிட்டு வந்தாரு, ஒரு நல்ல சாட்சி சொல்லும்படி கர்த்தர் அவர் கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. ஆமா தானே? ஆமா, கர்த்தர் அது வாங்கும்போது ஒரு பெரிய மிராக்கிள் என்னன்னா, அவர் ஒரு சீட்டு ஒன்று போட்டுருந்தாரு. அந்த சீட்டு பணத்தை எடுத்து தான் ஆட்டோ வாங்கணும்னாரு. இங்க வேற அவருக்கு நான் சொல்லிட்டேன், நீங்க கண்டிப்பா ஆட்டோ வாங்க போறீங்கன்னு. ஆனா அந்த சீட்டு பணத்தை என்ன பண்ணியிருக்காங்க, சீட்டே கொடுக்க மாட்டேன்ட்டாங்கல்ல, வேற ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப அவர் ரொம்ப சோர்வா என்கிட்ட சொன்னாரு, எனக்கு நீங்க சொன்னீங்க ஆட்டோ வாங்குவேன், நீங்க கண்டிப்பா கடவுள் கொடுப்பாருன்னு நீங்க ஒரு சந்தோஷமா போனேன், பார்த்தா எனக்கு ஆட்டோ கிடைக்கல, சீட்டு பணமும் கிடைக்கலன்னு. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுத்தாருன்னா அதை நிறைவேற்றுவாருங்கிறது கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு பெரிய மிராக்கிளை செய்வார். அவங்க எடுத்துட்டு போனவங்க கூட சீட்டு பணத்தை வாபஸ் உங்களுக்கு 2 நாள் கழிச்சு கையில் கொடுத்து. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர் பாருங்க. கிருபை இயேசுவிடத்துல கடந்து வர ஒருவரை கூட கர்த்தர் விரும்பியா விட்டது கிடையாது. இவர் ஆட்டோ ஓட்டினாலும் எத்தனையோ பேர் ஆட்டோக்காக காத்திருப்பாங்க. திருப்பத்தூர்ல நாங்கள் ஒரு ஃபோன் பண்ணி வாங்க பிரதர்னால எல்லா வேலைகளும் விட்டுட்டு சர்ச்சுக்காக ஓடி வருவார். ஆனா கண்டிப்பா வரும்போதெல்லாம் நான் நினைக்கிறது என்ன, கடவுளுக்காக கடவுளுடைய சமூகத்துல கால் வச்சு ஜெபிச்சுட்டு, அது இல்லாத அங்க ஆட்டோல வச்சிருக்க எல்லா பொருளும் அவர் தான் எடுத்துட்டு வந்து சர்ச்சுக்குள்ள வச்சுட்டு போவார். அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கண்டிப்பா புதிய ஆட்டோ கொடுப்பாரு ஒரு விசுவாசம் சொல்லி அனுப்பிச்சேன். அது மாதிரி கர்த்தர் கொடுத்தாருன்னா பெரிய ஒரு மிராக்கிள் தான். அந்த சீட்டு பணம் இன்னொருத்தர் எடுத்துட்டு போயிட்டாங்க, ஆட்டோ இல்லை. ஆனாலும் அது 2 நாள் திருப்பி அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து கையில கொடுத்து ஆட்டோ வாங்கி கர்த்தருடைய சமூகத்துல இது நம்ம சர்ச்சை வெளியில தான் அந்த ஆட்டோ இருக்கு. இந்த வீடியோ கூட நான் அந்த போட்டோவே போடுறேன், நீங்க எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். பிரதருடைய மனசுல எவ்வளவு வேதனை துக்கம் கண்ணீர் போராட்டத்தோட இருந்தாரு, ஆனா கடவுளுடைய சந்தோஷம் அவர் முகத்துல இருந்ததை நான் பாக்குறேன். அல்லேலூயா. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஆண்டவர் பெரியவர், சமாதானத்தை கொடுக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப சமாதானத்தை கொடுக்குற. நீங்களும் சொல்லுங்க, கடவுள் உங்களுக்கு அற்புதம் செய்தார் தானே? ரொம்ப ரொம்ப அற்புதம் செஞ்சார். ஆமென். ஹல்லேலூயா. அற்புதத்தை செய்து இன்னைக்கு சொந்த ஆட்டோ வாங்கி குடும்பமா தேவ சமூகத்துல ஒரு சாட்சியை கொண்டு வந்து கத்துறாங்க. ஸ்தோத்திரம் பண்ணுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இந்த நேரத்தில் இருக்க கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மகன் சகோதரர் நம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறப்பா. ஆட்டோ வாங்கும்படியா கர்த்தர் கிருபை கொடுத்தீங்க. கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரியில சொன்ன சொல்லை காப்பாற்றின தேவன் ஆண்டவரை, அவருக்கு அதே போல ஆட்டோ வாங்கி புதிய ஆட்டோவை கொண்டு வந்து சபையில நிறுத்தி அவரை ஜெபிக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதற்காக பாஸ்டர் ராஜ் அவர்கள் கடினமாக ஜெபித்திருக்காங்க. அவருக்காக ஆண்டவரே ஆண்டுடைய சமூகத்துல சாட்சியும் சொல்லி அனுப்பிச்சாங்க. அதே போல கர்த்தர் செய்ததுக்காக நன்றி செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வீடியோ கூட ஒரு போட்டோ போடுற கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென். வீடியோ